பிஸ்மில்லாஹ்மான் ரஹீம். சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அகாடமியினுடைய ஆன்லைன் அகாடமியினுடைய வெபினார் தொடரிலே இன்று நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி கலந்துரையாட இருக்கிறோம். உண்மையில் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தற்போது ஒரு வருட காலமாக நாங்கள் ஆன்லைன் ஊடாக பல்வேறு முக்கியமான சமூகம் சார்ந்த சர்வதேசம் சார்ந்த அதே நேரம் முஸ்லிம் சமூகத்தினுடைய பல்வேறு விவகாரங்கள் சார்ந்த தலைப்புகளில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அந்த உரையாடல்களிலே குறிப்பாக நாங்கள் அந்த துறை சார்ந்த விற்பனர்கள் அதே போன்று அந்த துறைகளிலே பல்வேறு ஆய்வு மற்றும் இணைய பல தளங்களிலே பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றவர்களை அழைத்து நாங்கள் அந்த சமூகம் சார்ந்த தலைப்புகளிலே உரையாடி வருகிறோம். எனவே இந்த உரையாடல்கள் சமூகத்திலே ஒரு பரந்த விவாதத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வெபினார் சீரீஸினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. இந்த பின்புலத்திலே இன்று நாங்கள் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கிறோம் எங்களுடைய கலந்துரையாடலுக்காக. அதன் இலங்கையினுடைய மദ്രസா கல்வி நேற்று இன்று நாளை என்று நாங்கள் அதற்கு தலைப்பிட்டிருக்கிறோம். உண்மையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மദ്രസா கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விவாதத்துக்குரிய ஒரு ஒரு கருப்பொருள். அதனுடைய பல்வேறு பகுதிகளிலே அந்த உரையாடல்கள் முக்கியத்துவம் பெற்று வந்திருப்பதை நான் இங்கு புதிதாக ஆதாரப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய இஸ்லாமிய சீர்திருத்த வரலாற்றிலே ஆரம்பத்திலிருந்தே இந்த மദ്രസா கல்வி என்பது ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 10-15 வருடத்திலே அது மிகவும் இன்னொரு தளத்திலே இன்னொரு இஸ்லாமோபோபியா போன்ற பல்வேறு கோணங்கள் நின்று அந்த பிரச்சனை மீண்டும் அலசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே இலங்கையினுடைய மദ്രസா கல்வியினுடைய முகாமைத்துவம் அதனுடைய எதிர்கால மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று உரையாட இருக்கிறோம். குறிப்பாக இந்த உரையாடலுக்கு நாங்கள் இன்று அழைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான வளவாளர். ஏனென்று சொன்னால் இந்த தலைப்பிலே தன்னுடைய கலாநிதி பட்டத்தை நிறைவு செய்து அண்மையிலே கலாநிதியாக பட்டத்தை பெற்றுக்கொண்ட கலாநிதி ரிஸ்லான் ஃபாரூக் அவர்கள் நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவருடைய PhD கலாநிதி பட்ட ஆய்வினுடைய முக்கியமான கருப்பொருள் மദ്രസா கல்வி முகாமைத்துவம் சார்ந்தது. எனவே அவருடைய கருத்துகள் அவருடைய ஆய்வினுடைய முக்கியமான குறிப்புகளை எமது உரையாடலுக்காக அவர் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நான் ஒரு சிறிய அறிமுகத்தை தருகிறேன் நினைக்கிறேன். அதிகமானவர்கள் சில போது கலாநிதி ரிஸ்லான் ஃபாரூக் அவர்கள் பற்றிய அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கலாநிதி ரிஸ்லான் அவர்கள் ஒரு கைண்ட் ஆஃப் அதாவது ஒரு மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில். ஒரு பல தளங்களிலே பலவேறு கலைகளை கற்ற ஒருவர். உண்மையில் அவருடைய ஆரம்ப பிஎஸ்சி ஆரம்ப பட்டம் வந்து சயின்ஸ் ஃபீல்டிலே அவர் பெற்றிருக்கிறார். அதன் பின்பு ஒரு MBA செய்திருக்கிறார். அதன் பின்பு அவர் இஸ்லாமிய துறையிலே இஸ்லாமிய கற்கையில் இஸ்லாமிக் ஸ்டடீஸிலே தன்னுடைய BA மற்றும் MA பட்டங்களை பெற்றிருக்கிறார். PhD-ஐ எஜுகேஷனல் லீடர்ஷிப் கல்வி தலைமைத்துவம் சார்ந்து இன்று மலேசியாவில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பல்கலைக்கழகம், சர்வதேச தரத்திலும் மிக முக்கியமான பல்கலை யூனிவர்சிட்டி மலாயாவிலே அவர் அந்த கலாநிதி கற்கையை பூர்த்தி செய்திருக்கிறார். குறிப்பாக அவர் யூனிவர்சிட்டியினுடைய மலாயாவினுடைய எஜுகேஷன் ஃபேக்கல்ட்டியிலே கல்வி பீடத்திலே மிக அதாவது பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் மிக சிறந்த ஆய்வாளர்களில் ஒருவராக அவர் பிரியரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது இன்னொரு முக்கியமான தகவல். அதுபோல் தற்பொழுது அவர் கட்டாரிலே வசித்துக் கொண்டிருக்கிற தொழில் புரிகிறார். அந்த கட்டார் இஸ்லாமிக் சென்டர் அதே போன்று கட்டார் ஸ்ரீலங்கன் பிசினஸ் கவுன்சில் கட்டார்
என்று இலங்கை சார்ந்த கட்டாரில் தளமாக கொண்டிருக்கும் பல்வேறு சமூக நிறுவனங்களிலே தலைவராகவும் அதே நேரம் அதனுடைய முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒருவராகவும் அவர் இருக்கிறார். எனவே இத்தகைய ஒரு பல்வேறு முகாமைத்துவம் சார்ந்த இஸ்லாமிய கற்கைகள் சார்ந்த கல்வி கோட்பாடுகள் சார்ந்த பின்புலம் ஒன்று அவருக்கு இருக்கிறது. எனவே அவருடைய அந்த பின்புலத்தில் நின்றுதான் அவர் இந்த தனது கலாநிதி பட்ட ஆய்வை மதரசா கல்வி சம்பந்தமாக செய்திருக்கிறார். எனவே இது முதலாவது, நான் நினைக்கிறேன் இதுதான் முதலாவது முறையாக அவர் தன்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வை பல்வேறு சமூகத்திலுள்ள பல்வேறு தரப்பினருடன் பகிர்ந்து கொள்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் இது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அவரை வரவேற்கிறோம். எமது இந்த அழைப்பை ஏற்று தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கலந்து கொள்வதற்கு தயாரானதற்காகவும் நாங்கள் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் சார்பாக அவருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தன்னுடைய டாக்டர் இஸ்லான் தங்களுடைய பிரசன்டேஷனை செய்தருமாறு நான் அன்பாக அழைக்கிறேன். இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சகோதரர் இஸ்லான் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அதனைத் தொடர்ந்து கேள்விகள் பதில்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இங்கு பங்கேற்றிருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு அதனை இங்கு பகிர்ந்து கொள்ள முடியும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். دكتور إسلام நீங்க உங்களோட presentation ஷேர். خير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. முதலாவதாக மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜக்கி ஃபவுஸ் அவர்களே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசாத் சிராஸ் அவர்களே, இப்படியான ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்பாடு செய்து இலங்கையில் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இந்த துறை சார்ந்தவர்களுக்கு தங்களது கருத்துக்களையும் ஆராய்ச்சிகளையும் வெளியிடுவதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க வேண்டும், அதற்கான பூரண கூலியை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டவனாக, அதே நேரம் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆராய்ச்சி துறையில் ஆர்வம் காட்டுகின்ற தேவையுடைய மற்றும் ஏனையவர்களுக்கும் ஏனையவர்களையும் அன்பாக வரவேற்றுக்கொண்டவனாக, உங்களது நேரத்திலும் உங்களது செல்வத்திலும் உங்களது அறிவிலும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டவனாக, இந்த பிரசன்டேஷனை ஆரம்பிக்கும் முன்பாக சகோதரர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆசாத் சிராஸ்டம் நாம் வேண்டுகொண்ட ஒரு விஷயம் என்னென்றால், இது ஒரு 4 வருடங்கள் செய்யப்பட்ட ஒரு ரிசர்ச் அவுட்புட் என்றதுனால முதலாவது இந்த ப்ரெசன்டேஷன் ஆங்கில மொழியில் தான் இருக்கும். எனவே நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அதை தமிழ் மொழியில் டெலிவர் பண்ணுறதுக்கு. எனவே அதில் என்ன சரி ஷார்ட் கமிங்ஸ்கள் இருந்தேன்னு சொன்னால் அதுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளணும். இரண்டாவது விஷயம் இது ஒரு அகாடமிக் க்ரௌடுக்கு மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கான அந்த மொழி நடையும் அந்த ப்ரெசன்டேஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கணும். என்றாலும் அந்த ஆராய்ச்சி துறை சார்ந்த ஆட்கள் இல்லாமல் மற்ற எனது அன்பின் சகோதர சகோதரர்களும் இது இன்ட்ரெஸ்டான பலரும் கலந்து கொள்வதனால நான் அந்த ரெண்டையும் மேக்ஸிமம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். எனவே இந்த ரிசர்ச் ஃபீல்டில் இல்லாட்டி இந்த ரிசர்ச் ஸ்டடீஸில் இன்வால்வ் ஆன ஆட்கள் யாரும் இருந்தால் உங்களோட இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட மேலதிகமான தகவல்களை, அந்த ஸ்ட்ரக்சரலி ஒரு ரிசர்ச்சுக்கான அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு கொஷன் அண்ட் ஆன்சர் செஷனில் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் ஜக்கி, நாங்கள் அதை அப்படின்னு சரி இருந்தால் நாங்கள் அட் தி எண்ட் கொஷன் ஆன்சரில் வச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இந்த ப்ரெசன்டேஷன் பிரதானமாக நான் இந்த ஸ்லைடில் போட்டிக்கிற இந்த ஏரியாஸை கவர் பண்ணதாக இருக்கும். முதலாவது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் உண்டு, கண்டெம்பரரி மதரசா எஜுகேஷன் இன் ஸ்ரீலங்காக்கான ஒரு ப்ரீஃப் ஒரு அறிமுகம் முன்ன தருவோம். ரெண்டாவது, இலங்கையில் இந்த மதரசா எஜுகேஷன் ஆரம்பிக்கப்பட்டது, அடுத்து அதில் வளர்ச்சி, இலங்கை முஸ்லீம்களோட வரலாற்றோடு அது எப்படி அது மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கின்ற விஷயத்தை நாங்கள் மிச்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். மூன்றாவதாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த மதரசா எஜுகேஷன் எவ்வாறான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுது என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். நான்காவதாக இந்த மதரசா எஜுகேஷன் இன்றைக்கு மதரசா எஜுகேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்ன, நாங்கள் மதரசா எஜுகேஷன் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக கதைக்கிற நேரம் என்னென்ன ஃபேக்டர்ஸை நாங்கள் கருத்தில் கொள்ளணும்ன்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இறுதியாக எனவே மதரசா எஜுகேஷன் ஃபியூச்சருக்கு ஒரு ப்ரொப்போஸ் மாடல் ஒன்றை இந்த ரிசர்ச்சினூடாக நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறோம். எனவே அந்த ப்ரொப்போஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி அமைஞ்சிருக்கின்றதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம்.
பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று நாங்கள் பார்க்குற நேரம் த கண்டெம்பரரி ஃபார்ம் ஆஃப் இந்தியன் மாடல் மதரசா எஜுகேஷன் ஹஸ் பீன் இன் ஸ்ரீலங்கா ஃபார் லாஸ்ட் மோர் தேன் 1 செஞ்சுரி இந்த ஸ்ரீலங்கன் செஞ்சுரிக்கு அதாவது இந்த இந்தியன் மாடல் மதரசா எஜுகேஷன்றது ஒரு நியூ டேர்ம் என்றாலும் கூட இது நான் தான் முதலாவது இந்த ரிசர்ச்சில் தான் இந்த டேர்ம் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். என்றாலும் கூட ப்ரீடோமினன்ட்லி இதுக்கு முந்தி இலங்கை மதரசா எஜுகேஷன் சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்ச எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த ஃபார்ம் ஆஃப் மதரசா எஜுகேஷன் வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக, அதிலும் முதல் மதரசா 1884 கொண்டு வரப்பட்டதாகவும் அது மதரசத்துல் பாரி என்றதுதான் ப்ரீடொமினன்ட்லி ஆராய்ச்சியாளருக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுக்கு முன்னொரு மதரசா இருந்ததாகவும் என்றாலும் கூட அது சம்பந்தமாக ஆராய்ச்சியாளர்கள் பெரிய உடன்பாடு உண்டு காற்றில்லைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே 1884 இன்றைக்கு அன்னளவாக 180 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு சிஸ்டம் இலங்கையில் இருக்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவதாக இலங்கையில் மதரசாக்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸ் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மதரசாக்கள் பார்க்குற நேரம் 317 ஃபுல் டைம் மதரசா ஸ்ரீலங்காவில் இயங்குது. இதில் வந்து அன்னளவாக 2015ஆம் ஆண்டு தகவல் படி 15,850 மாணவர்கள் கல்வி கற்றார்கள். இதை நான் கொஞ்சம் இலங்கையோட கவர்மெண்ட் பாடசாலைகளோட ஒப்பிட்ட நேரம் ஏறத்தாழ 4,22,098 மாணவர்களுக்கு 942 பாடசாலைகள் இருக்கிற அதே நேரம் 15,000 மாணவர்களுக்கு 317 மதரசாக்கள் இருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபுல் டைம் இன்ஹவுஸாக இருந்து படிக்கிற அந்த மதரசாக்கள், அதில்லாமல் பார்ட் டைம் மதரசாக்கள் இதில் கருத்தில் கொள்ளப்படவில்லை. எனவே உங்களுக்கு இந்த கம்பரிசன் சின்ன ஒரு ஐடியாவை தரும். த நம்பர்ஸ் ஆஃப் மதரசா வந்து கம்பேரிங் வித் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து மிச்சம் அதிகமாக இருக்குன்ற விஷயம். அதே நேரம் நீங்கள் ப்ரீவெனாஸை பார்த்தாலும் கூட இலங்கையில் மொத்தம் 812 நான் நினைக்கிறேன் ப்ரீவெனாஸ் இருக்கிறது. அரௌண்ட் 65% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன். அதாவது இலங்கையில் பௌத்தர்களோட பெர்சன்டேஜ் நாங்கள் 65:17 எடுத்தால் அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட 812 பிரிவினாக்கள் இருக்கின்ற அதே நேரம் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் 317 மதரசாக்கள் இருக்கின்றது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க என்ற ஒரு விஷயம் ஒன்றும் என்னை சுட்டி காட்டப்பட வேண்டும். என்றாலும் கூட மதரசா எஜுகேஷனில் ரிஃபார்ம்ஸ் வரப்பட வேண்டும் என இதுக்கு முந்தைய ஆராய்ச்சி செஞ்ச பல ஆராய்ச்சியாளர்களும் குறிப்பிட்ட ஒரு விஷயம். மதரசா எஜுகேஷன் இந்த ரிஃபர்மேஷன் தேவை அப்படின்ற விஷயம். என்றாலும் கூட அப்படி ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டாலும் மதரசா எஜுகேஷனை மையப்படுத்தினதான ஒரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க் இதுவரைக்கும் எந்த ஒரு இதற்கு முன் செய்யப்பட்ட ரிசர்ச்களையும் செய்யப்படவில்லை என்ற அந்த கேப்பை ஃபில் பண்ணுற முகமாகத்தான் எனது இந்த பிஹெச்டி கற்கை இருந்ததுன்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த ஸ்லைட்ஸ் உண்மையிலே இந்த ரிசர்ச்சர்ஸுக்குரிய ஒரு ஸ்லைட்ஸ், இந்த டிஸ்க்ளைமராக கூட எடுக்கலாம். இந்த ரிசர்ச்சில் இதை நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த ரிசர்ச் வந்து ப்ரக்மட்டிசம் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்ற அந்த கம்பைன்ட் ரிசர்ச் ஃபிலோசஃபியில் தான் ஃபவுண்டேஷன் இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை எங்களோட மொழியில் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ரிசர்ச்சில் வருகின்ற அவுட்புட் எல்லாம் இன்றைக்கு உள்ள ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம் ஒன்றுக்கு பிரச்சனை ஒன்றுக்கு சொல்யூஷன் தேடும் முகமாக கொண்டு சொல்யூஷனை, அதாவது தீர்வை தேடும் முகமாக அமைக்கப்பட்டுள்ள அதே நேரம் இதில் வருகின்ற அவுட்புட்டில் இதில் வருகின்ற ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வந்து எனது தனிப்பட்ட கருத்துக்களையும் விட இந்த ரிசர்ச்சில் இன்வால்வான ஏறத்தாழ ஒரு 21 இந்த துறை சார்ந்த அறிஞர்களோட இன்புட்டை கொண்டு தான் இந்த ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களோட அந்த அவர்களோட அனுபவம், அவர்களோட அறிவு இதெல்லாம் வைத்துத்தான் இந்த ரிசர்ச்சில் இருக்கின்ற அந்த முடிவுகள் வந்து பெறப்பட்டிருக்கிறது என்ற அந்த தாழ்மையான விஷயத்தை அறிமுகப்படுத்துறதுக்காண்டி தான் நான் இந்த ஸ்லைடை போட்டேன். ஈவன் தோ இட் இஸ் மோர் அகடமிக். இலங்கையோட மதரசா எஜுகேஷனை நாங்கள் பார்க்குற நேரம் அதை 3 பகுதிகளாக எங்களுக்கு பிரிக்கலாம். அதாவது 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ கொலோனியல் மதரசா. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து 16ஆவது நூற்றாண்டு ஆரம்ப பகுதியில் இலங்கை வந்து இந்த காலனித்துவத்துக்கு உட்படுகிறது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் முதலாக இலங்கையில் காலடி அடிச்சு வைக்கிறாங்க.
எனவே அந்த போர்த்துகேயர் வருகைக்கு முன்னர் இருந்த மதரசா எடுகேஷன் என்பதும் போர்த்துகேயர் வந்ததிலிருந்து பிரித்தானியர்கள் 1800 சட்டத்தில் வர பிரித்தானியர்கள் திருப்பி 1948 இலங்கை விட்டு போறாங்க. எனவே அந்த காலத்துக்கு இடைப்பட்ட அந்த கொலோனியல் எரர் இருந்த மதரசா எடுகேஷனும் முற்றிலும் ஒன்றுடன் ஒன்று வித்தியாசப்படுகிறது. அதற்கு பின்னர் 1884 ஆண்டு மதரசத்துல் பாரியின் உருவாக்கத்துக்கு பின்னர், அதாவது பிரித்தானியர்களின் அந்த கொலோனியலிசம் ஸ்டார்டட் ஆகி அவங்களோட மிட் ஆஃப் பிஃபோர் ஆல்மோஸ்ட் 20th செஞ்சுரியோட பிகினிங் சொல்லலாம், 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலிருந்து அதுக்கு பிறகு வருகின்ற மதரசா, அதாவது இப்பொழுது நாங்கள் காண்கின்ற அந்த மதரசா முறை வந்து முற்றிலும் வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. இதில் ப்ரீ கொலோனியல் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இருந்த மதரசாக்கள் பொதுவாக சர்வதேச முஸ்லிம் உம்மத்துடைய இல்லாண்டு முஸ்லீம் ஏனைய முஸ்லீம் ஹிலாஃபா கீழே வந்திருந்த கிலாஃபாவுடைய கடைசி காலங்களில் அதுக்கு பிறகு முஸ்லீம் நாடுகள் கொலோனியலைஸ் பண்ணப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து அந்த மதரசாக்களை ஒத்திருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கான ஆதாரங்களாக இலங்கையில் இப்னு பதூதா அவர்கள் வந்த பொழுது அவர் இலங்கை முஸ்லிம்களை பற்றியும் அவர்களது கல்வியை பற்றியும் சொன்ன கருத்துக்கள், அதே நேரம் இலங்கையில் கலம்பில் காணப்படுகின்ற ஒரு இப்னு பக்கியா ஹாலித் இப்னு பக்காயா என அழைக்கப்படுகின்ற ஒரு அறிஞர், அதாவது இலங்கை முஸ்லிம்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 10ஆவது நூற்றாண்டில் பக்தாதிலிருந்து இலங்கை முஸ்லிம்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக வந்த ஒரு அறிஞர்ட ஒரு கியூஃபிக், அதாவது அவருடைய ஒரு அடக்கஸ்தலம் இருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். அதோடு சேர்த்து ஒரு கல்வெட்டு இருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி த 1000 இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்று சொல்லி இலங்கை முஸ்லிம்களோட வரலாற்றை பற்றி எழுதின லோனா தேவராஜா கூட இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ப்ரீ கொலோனியல் மதர்சா, இலங்கையில் மதர்சா சிஸ்டம் ஒன்று இருந்ததாகவும், அதே நேரம் இந்த மதர்சா சிஸ்டம் இப்பொழுது காணப்படுகின்ற அந்த ரிலீஜியஸ் செக்யூலர் என்ற அந்த டைகோட்டமி இல்லாமல் எல்லா துறைகளையும் கொண்டதாக இருந்ததாகவும் பல வரலாற்று ஆசிரியர்கள் இது சம்பந்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக கொலோனியல் எர மதரசாக்களை நாங்கள் எடுக்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக போர்த்துகேயர், ஒல்லாந்தர், இவங்கள் போர்த்துகீஸ், டச், இவங்க 2 பேருடைய காலப்பகுதியிலையும் இலங்கையில் வந்து மதரசாக்கள் வந்து பெரிய அளவு இலங்கை முஸ்லீம்களோட அறிவு, 2வது அவங்களோட கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாக்கிறது, 3வது வந்து அவங்களோட யுனிக் ஐடென்டிட்டி, இந்த 3 விஷயங்கள்லையும் மதரசாக்கள் வந்து பெரிய அளவு இந்த 300 வருடங்கள் ஏறத்தாழ, அதாவது 300க்கும் அதிகமான வருடங்கள் 1505 1800 அதாவது 800ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதி காலப்பகுதி வரை பெரிய அளவு இந்த மதரசாக்கள் பங்கு பற்றியிருக்கின்றன, கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றத நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அதாவது முஸ்லீம்களின் ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸாக, அதாவது முஸ்லீம்களோட எஜுகேஷனுக்கான ஒரே ஒரு மார்க்கமாக இந்த காலப்பகுதியிலே மதரசாக்கள் மாத்திரம்தான் காணப்பட்டிருக்கின்றன. இதற்கு பிரதான காரணமாக சொல்லப்படுவது இந்த 2 கொலோனைசர்ஸும் வந்து இலங்கை முஸ்லிம்களை மிகவும் பாரியளவு ஒடுக்கினார்கள் என்பதுதான் வரலாற்றில் உண்மை. இந்த காலப்பகுதியிலே முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, ஏனைய மதத்தினரும், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், அவர்களது கல்வி நிறுவனங்கள் கூட பெரிய அளவு பாதிக்கப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் இவர்களது ப்ரோசிட்டைலேஷன் சொல்லுவாங்க, அதாவது இவங்களோட அந்த மதமாற்று முயற்சிகள் த்ரூ எடுகேஷன், அதாவது கல்வியின் ஊடாக மக்களை மதமாற்றுகின்ற அதனை அவர்கள் ஒரு இலக்காக கொண்டிருந்ததன் காரணமாகவும் கூட இந்த காலப்பகுதியிலேயே முஸ்லீம்களோட இந்த மதரசா இன்ஸ்டிடியூஷன் வந்து இலங்கை முஸ்லீம்களோட கலாச்சாரம், அவங்களோட யூனிக் ஐடென்டிட்டி, அவங்களோட கல்வி, இந்த 3 விஷயத்தையும் பாதுகாப்பதில் பெரிய அளவு பங்களிப்பு செய்ததாக நாங்கள் வரலாற்றிலே காண்கிறோம். இது சம்பந்தமான வித்தியாசமான தியரிஸ் இருந்தாலும் கூட ப்ரீடோமினன்ட்லி மதர்சாக்கள் இதற்கு பெரிய அளவு கண்ட்ரிபியூட் பண்ணதாகத்தான் கருதப்படுகிறது. ஈவந்தோ அது மிகவும் பின்தங்கிய நிலையில், அது ஏனென்று சொன்னால் 1600ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பக்தாத் போன்ற முஸ்லீம்களோட தலைநகரங்களுடன் தொடர்பட்டிருந்த முஸ்லீம்கள் போர்த்துகேயரின் வருகைக்கு பிறகு ஒரு இன்கொம்யூனிகாடோக்குள்ளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவரது வெளி உலகத்தினுடான சகல தொடர்புகளும் அவர்களுக்கு தடுக்கப்படுகிறது.
எனவே இந்த அறிஞர்களின் வருகையாக இருக்கலாம், இல்லாட்டி மதரசாக்களுக்கு தேவையான பாடநூல்களாக இருக்கலாம் போன்றவற்றை கொண்டு வருதல், அவர்களது வருகை என்று சொல்லி இன்னும் பல்வேறுபட்ட அடக்குமுறைகளுக்கு முஸ்லிம்கள் ஆளாகிறார்கள். ஈவன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கொலம்பில் முஸ்லீம்களுக்கு லேண்ட் வாங்கலான்னு சொல்லி சில ஓர்டர்ஸ் வருது. முஸ்லீம்களோட ஒரு சிட்டி விட்டு ஒரு சிட்டி போகிறோண்டா அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி இப்படி ஈவன் டச் இந்த காலப்பகுதியில் எந்த அளவு கூட கூட்டு தொழுகைகளை நிறைவேற்றுறதில் கூட முஸ்லீம்கள் பெரிய அளவு அசௌகரியங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்கள், கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்கள். எனவே அந்தளவு கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் முஸ்லீம்களோட வளர்ச்சிக்கு, அறிவு வளர்ச்சிக்கு, எஸ்பெஷலி அவங்களோட கலாச்சாரம், மார்க்க பாரம்பரியங்களை பாதுகாக்கிறதுல இந்த மதரசாக்கள் பெரிய அளவு கண்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாகத்தான் 1884ஆம் ஆண்டு முதலாவதாக இந்தியன் மாடல் அந்த மதரசா இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதில் முக்கியமாக மதரசத்துல் பாரி இதான் முதலாவதாக மதரசாவாக இலங்கையில் கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் வரலாற்றிலே காண்கிறோம். இந்த காலப்பகுதியில் முக்கியமாக தரீக்காக்களோட பங்களிப்பு, அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இந்த மதரசா சிஸ்டங்கள் இலங்கையில் அறிமுகப்படுத்துறதுல பெரிய அளவு பங்களிப்பு செய்திருக்கின்றது என்ற அந்த வரலாற்று உண்மையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மதரசாக்களை 1860ஆம் ஆண்டுகளில், அதாவது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல பல்வேறுபட்ட காரணிகள் செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றன. அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியா, அதாவது இலங்கையும் இந்தியாவும் பிரிட்டிஷ் ஒரே கொலனிகளாக இருந்ததன் காரணமாக, ஒரே ஆளுகைக்கு இருந்ததன் காரணமாக, அதே நேரம் ஏற்கனவே இருந்த போர்த்துகீயரும் டச் அவங்களும் பின்பற்றின அதே கொள்கைகளை பிரிட்டிஷ் கொஞ்சம் தளர்த்தினார்கள் என்று சொல்லலாம். அவர்களது பாடசாலை சிஸ்டமும் மதமாற்றத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் கூட அந்த முஸ்லீம்கள்ட்ட இருக்கின்ற சில பொட்டன்ஷியல்ஸை அவங்க இனம் கண்டாங்க. எஸ்பெஷலி போர்த்துகீயர் வாரத்துக்கு முந்தி இலங்கையோட பொருளாதாரத்தில் பெரிய அளவு பங்கு செலுத்தக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருந்தார்கள். எனவே முஸ்லீம்களோட இந்த பொட்டன்ஷியல்ஸ் அவங்க இனம் கண்டதன் காரணமாக முஸ்லீம்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த அந்த தடைகள் அவர்கள் என்ன செய்தார்கள், கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அப்போ அதன் விளைவாக முஸ்லீம்களுக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறது வர்றதுன்னு சொல்கிற அந்த அவங்களோட ஏற்கனவே இருந்த அந்த உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த உறவு பக்தாதுடன் அல்ல, மாற்றமாக பிரிட்டிஷ் அதே கொலனியாக இருந்த இந்தியாவுடன், தமிழ்நாட்டுடன் தான் அந்த உறவு மீண்டும் வலுப்பெற்றதுன்னு நாங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் முதலாவது அங்கிருந்து ஸ்ரீலங்காவில் ஸ்காலர்ஸ் வந்தாங்க. இலங்கையில் மதரசாக்களை ஆரம்பிப்பதில் அவர்கள் பெரிய அளவு பங்களிப்பு செய்தார்கள். அதே நேரம் இலங்கையிலிருந்து வசதி வாய்ப்புடைய பேரண்ட்ஸ் தங்களது குழந்தைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி தங்களது குழந்தைகளை மதரசாக்களிலே பயிற்றுவித்தார்கள். அவர்கள் திரும்பி மீண்டும் இலங்கைக்கு வந்த பிறகு அவர்களது சொந்த மதரசாக்களை ஆரம்பித்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். அதே நேரம் இலங்கையில் மிஷனரி ஸ்கூலுக்கு முஸ்லீம்களுக்கு இருந்த லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தமை, அதாவது மிஷனரி பாடசாலைகளுக்கு செல்வதனால பிள்ளைகள் மதமாற்றப்படலாம் என்ற பேரண்ட்ஸ்ட அந்த அச்சம், பயம். அதே நேரம் இலங்கையில் அந்த பிரித்தானியர்களின் அந்த புதிய அந்த அணுகுமுறையினால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வந்த வர்த்தகர்களோட அவங்களோட கண்ட்ரிபியூஷன் என்று சொல்லலாம். அந்த மதரசாக்களை ஆரம்பிப்பது, அதை கொண்டு நடத்துவதில் அதை வக்ஃபோட கண்ட்ரிபியூஷன் எங்களுக்கு சொல்லலாம். அதே நேரம் பிரிட்டிஷ் ஸ்கூல் கொலோனியல் பாடசாலைகளில் மிகவும் செலவு மிகவும் அதிகமாக இருந்தது ஒரு காரணமாக சொல்லலாம். அதே நேரம் இலங்கையோட கவர்மெண்ட் ஆரம்பத்தில் எந்த விதமான பேரண்ட்ஸுக்கான எஜுகேஷனை கண்டினியூ புள்ளோட எஜுகேஷனுக்கான எந்த சப்போர்ட்டும் இருக்கலன்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம். இதற்கு எல்லாத்துக்கும் மாற்றமாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதரசாக்கள் ஆரம்பத்திலிருந்தே இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்டமையும் இந்த மதரசாக்களோட துரித அபிவிருத்திக்கு ஒரு காரணமாக இருந்தது. எனவே பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு அடிஷனல் பேர்டனும் இல்லாமல் அந்த மதரசாக்கள் இலங்கையில் கொண்டு நடத்தப்பட்டமை ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. அதே நேரம் 1939ஆம் ஆண்டு எஜுகேஷன் ஆர்டினன்ஸ் அடிப்படையில் இலங்கை மதரசாக்களில் வெளியாகின அந்த கிராஜுவேட்ஸுக்கு இலங்கை பாடசாலைகளில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அரபிக் மற்றும் இஸ்லாமிக் போன்ற பாடங்களை படிப்பதற்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. எனவே மதரசாக்களோட வளர்ச்சிக்கு இது இன்னும் பங்களிப்பு செய்ததாக நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். அதே நேரம் இதே காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரத்தின்
சுதந்திரத்துக்கு பிற்பாடு இலங்கையோட எம்பசிஸ் வந்து அரபு நாடுகளில் அதிகமான நாடுகள் இலங்கையோட தூதரவாலயங்கள் திறக்கப்பட்டதனால் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர்ஸ் என்ற அடிப்படையிலையும் இந்த மதரசாக்கள் கல்வி கட்ட அந்த மாணவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிச்சு. எனவே மதரசாக்களோட டிமாண்ட் இன்னும் அதிகரிச்சதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் மதரசாக்களுக்காக இலங்கையோட கவர்மெண்ட்ல இருந்து கூட தெரிவு செய்யப்பட்ட மதரசாக்களுக்கு ஒரு 1000 ரூபா ஒரு மாதாந்த கொடுப்பணம் கொடுக்கப்பட்டதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு அடுத்த ஒரு கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் தௌவா அமைப்புகளோட பரம்பலும் அவர்களும் அதிகமான மதரசாக்களை இலங்கையில் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் இலங்கையோட சனத்தொகையில் அதிகரிப்பும் மதரசாக்கள் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறதுன்னு பார்க்குறோம். இதே நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச் உண்மையிலேயே ஏற்கனவே இந்த துறையில் செய்யப்பட்ட பல ரிசர்ச்களோட தொகுப்பாக ஆரம்பத்தில் இந்த ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி அந்த துறையில் உள்ளவர்களுக்கு இது நாங்கள் டிடிஆர்ன்ற மெத்தடாலஜியை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த ஆரம்பத்தில் இதில் நீடை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இதில் ஏற்கனவே செய்யப்பட்ட 17 ரிசர்ச்கள் இந்த துறையில் இதுக்கு முந்தி இலங்கையைச் சேர்ந்த அறிஞர்களால் செய்யப்பட்ட அனைத்து ரிசர்ச்களையும் தொகுத்து அதிலிருந்து தான் நான் இதில் நீடை வந்து ஃபஸ்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்ததாகத்தான் நான் தெரிவு செஞ்ச இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் இந்த துறையில் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற பல அறிஞர்களை தெரிவு செஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாகத்தான் இதில் இலங்கையில் இன்றைக்கு மதரசாஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணினோம். அந்த அடிப்படையில் நான் பார்க்குற நேரம் இதுவரைக்கும் உள்ள ரிசர்ச்களில் மதரசா சம்பந்தப்பட்ட ரிசர்ச்களில் நான் இங்கே இந்த ப்ரெசன்டேஷனில் போட்டிக்கு இவ்வாறான சேலஞ்சஸ் மதரசாக்கள் ஃபேஸ் பண்ணுவதாக அவங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முந்தைய பல அறிஞர்கள் இது சம்பந்தமான ரிசர்ச்களை ஸ்ரீலங்காவில் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அதில் சிலர் எங்களோட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் மரணித்து விட்டார்கள். ஏன்னா அவர்கள் எல்லா ரிசர்ச்களையும் நாங்கள் பார்க்குற நேரம் இந்த சேலஞ்சஸை அவங்க எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது மதரசாக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ரெகுலேட்டரி பொடி ஒன்று இல்லாமல் இருக்கிறது, இன்டர்கல்ச்சரல் எஜுகேஷன் அவங்களுக்கு மத்தியில் போராக இருக்கிறது, அதாவது நம்பர் ஆஃப் டிசல்டரி மதரசாஸ் அதிகமான அதை தேவையும் கூட அதிகமான மதரசாக்கள் இருக்கின்ற விஷயம், கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து தண்ட வாழ்க்கையோட கல்வி அடுத்த கட்டம் தொடர்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு பாதை இல்லாமல் இருக்கின்றது, அவங்களோட கரிக்குலத்தில் உள்ள பிரச்சனைகள், லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லேர்ன் அதர் லாங்குவேஜஸ்ன்ற ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன், அதாவது பிரைமரி லெவலில் மதரசா நடத்துகிற அந்த இடங்களில் வந்து அந்த பிரைமரி எஜுகேஷனுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமைன்ற ஒரு விஷயம். அடுத்து போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது தெளிவான எய்ம் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் மதரசாக்கு இல்லைன்னு சொல்கிறது. உதாரணமாக கடந்த காலங்களில் இலங்கையில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ப்ரொஃபஸர் ஃபசீல் அவரால் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஏறத்தாழ 13 வகையான எய்ம்ஸ் அடிப்படையில் மதரசாக்கள் இயங்குவதாக சொல்கிறாங்க. அதில் அவர்கிட்ட அந்த 200 லட்சம் மதரசாக்கள் அவர் தன் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி வெளியிட்ட அந்த தகவலில் வந்து ஈவன் ஒரு கிளாக்கை உருவாக்குறதும் மதரசாக்களோட ஒப்ஜெக்டிவாக இருக்கிறது. அதே நேரம் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸை உருவாக்குறதும் மதரசாக்களோட ஒப்ஜெக்டிவாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு 13 வகையான ஒப்ஜெக்டிவ்ஸை வந்து இல்லாட்டி எய்ம்ஸை வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்காரு. அடுத்தது லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், டீச்சர் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், அதே நேரம் லேக் ஆஃப் ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ், அடுத்தது லேக் ஆஃப் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், அடுத்தது மார்க்க கல்வி, அடுத்தது உலக கல்வி என்று ரெண்டுக்கும் இடையிலான தெளிவான வித்தியாசம் டைகோட்டமி என்ற விஷயங்களை எங்கள் லிட்ரேச்சர்ஸ்லேருந்து காண முடியுமா இருக்கிறது. என்றாலும் கூட இதுக்கு அடுத்ததாக நாங்கள் கரண்ட்ல இருக்கின்ற பல அறிஞர்களை இதில் இன்வால்வ் ஆக்கி அதனூடாக நாங்கள் பெற்ற சேலஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணுற நேரம் நாங்கள் 30 வகையான சேலஞ்சஸை நாங்கள் அதில் பார்த்தோம். ஏற்கனவே சின்ன அந்த 15 சேலஞ்சஸோடு சேர்த்து இன்னும் பல சேலஞ்சஸை நாங்கள் கண்டெம்பரரி மதரசாக்கள் எங்களுக்கு இனங்காண முடியுமா இருந்தது. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுடேட்டட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தடாலஜிஸ், apparent dichotomy between education, dichotomy in madrasa education, incompatible, ununified, and அந்த அவுட்கம் பேஸ்ட் இல்லாத கரிக்குலம்ன்றது ஒரு விஷயம், லெவல் ஆஃப் இன்டர்கல்ச்சரல் எஜுகேஷன், டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி, lack of opportunities for learning other languages, curriculum not in line with the educational policy goals of the country. அதாவது இலங்கையோட கல்வித்துறைக்கு என்று சொல்லி 12 பாலிசி கோல்ஸ் இருக்குது, இலங்கை எஜுகேஷனல் கோல்ஸ். அப்போ அதோட இன்லைனாக இலங்கையில் மதரசா கரிக்குலம் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதே நேரம் மேனேஜ்மெண்ட் போர்ட் மெம்பர்ஸ் அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்களோட சக்சஷன் பிளானிங் அப்படி எதுவும் பொதுவாகவே இல்லை. அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் போர்ட் மெம்பர்ஸ், குவாலிஃபைடு ஸ்டாஃப்,
facilities and opportunities for staff training, standard employment privileges in line with the local labor law. இது அதாவது மதரசாக்களில் வேலை செய்கின்ற படித்து கொடுக்கின்ற ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது சொன்னால் ஏனைய நிர்வாக ஊழியர்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் தெளிவான எய்ம் அண்ட் ஒப்ஜெக்டிவ். அடுத்ததாக கோஆர்டினேஷன் among local madrasas and connection with the international இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூஷன். இதையும் நாங்கள் ஒரு சேலஞ்சாக பார்க்குறோம். அடுத்ததாக சப்போர்ட் வித் த மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லைக் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், யூஜிசி. அடுத்து கம்யூனிட்டி அவேர்னஸ், ஃபண்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், த ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ் ஃபார் த இன்டேக். மதரசாக்களை பொறுத்தவரையில் சில மதரசாக்கள் 5ஆம் ஆண்டோடு எடுக்குது, சிலது 9ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, ஓ லெவல் சொல்லி ஒரு தெளிவான ஒரு பொலிசி ஒன்று இல்லாமல் நாங்கள் அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிசோர்சஸ் டு எக்ஸல் இன் மெயின் எஜுகேஷன் ஃபார் மதரசா கிராஜுவேட்ஸ். இதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது. உதாரணமாக இலங்கையில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்கிறது. இலங்கையில் ஒரு A லெவல் முடித்தார்னு சொன்னால் அவர்கிட்ட SLQF கிரேட் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஹையர் நேஷனல் டிப்ளமாண்டா, ஒரு டிகிரிண்டா, மாஸ்டர்ஸ்ண்டா, PhDண்டா, அதுக்கு ஈக்குவலாக டெக்னிக்கல் எஜுகேஷன்லையும் அந்த கிரேட்ஸ் இருக்கிறது. ஆனால் மதரசா ஸ்ட்ரீமை பொறுத்தவரை அப்படியான ஒரு தரப்படுத்தல் இல்லாமையும் ஒரு பிரதான பிரச்சனையாக பார்க்குறோம். அப்புறம் நம்பர் ஆஃப் மதரசாஸ் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மினிமம் ஸ்டாண்டர்ட் அண்ட் அக்ரிடேஷன் பாடி ஃபார் த குவாலிட்டி அண்ட் டியூரேஷன், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங் அண்ட் ஆடிட்டிங். அதனால் சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆஃப் மதரசா கிராஜுவேட் சொசைட்டி. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்க்குற நேரம் மதரசா மாணவர்கள் இல்லாட்டி கிராஜுவேட்ஸை பொறுத்தவரையில் இன்னும் இலங்கை முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேயிங் ஒன்று இருக்கிறது. அப்போ எனவே அவர்களோட குவாலிட்டின்றது வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது இந்த சமூகத்தை நெறிப்படுத்தல், நேர்வழிப்படுத்தல், வழிகாட்டல் போன்ற விஷயங்கள். இதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் காண்றதான் இலங்கையில் மதரசா எஜுகேஷன் அல்லாமல், மதரசாக்கள் அல்லாமல் பப்ளிக் ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்காக போதுமான அளவு ஏற்பாடுகள் இலங்கை நாட்டில் இருக்கு. உதாரணமாக தான் அதில் வந்து ஈவினிங் இல்லைன்னு சொல்லலாம், நாங்கள் குர்ஆன் மதரசாக்கள்னு சொல்லுவோம். பாடசாலைகள் நடக்கிற குர்ஆன் மதரசாக்கள், ஈவினிங் ஸ்கூல்ஸ், வீக்கெண்ட் ஸ்கூல்ஸ். அடுத்தது வந்து இலங்கையில் வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் வந்து இலங்கை வந்து ஒரு ரிலீஜியஸ் கண்ட்ரின்ற அடிப்படையில் இலங்கையோட ஸ்கூல் கரிக்குலமில் வந்து ரிலீஜியஸ் எஜுகேஷன் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக, ஈவன் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருந்து வருகின்றது. ஈவன் அந்த நியூ எஜுகேஷன் ரிஃபார்மில் கூட ஆரம்பத்தில் வந்து அது ஒரு கம்பல்சரி இல்லைன்ற லெவலில் இருந்தாலும் கூட மீண்டும் அது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக மாற்றப்பட்டிருக்கிறதுன்றதையும் நாங்கள் காண்றோம். அப்போ எனவே இலங்கையில் வந்து அந்த பப்ளிக்கு ரிலீஜியஸ் எஜுகேஷனை பெற்றுக்கோறதுக்கான ஏற்பாடுகள் தாராளமாக இருக்கிற ஒரு நாடாக நாங்கள் இலங்கையை பார்க்கலாம். அப்போ இதுவும் கூட இந்த மதரசாட எண்ணிக்கையில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்கு. அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் ரிலீஜியஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல். நாங்கள் இந்த சேலஞ்சஸை நாங்கள் இனங்கண்டோம். அதுக்கு பிற்பாடு இந்த சேலஞ்சஸை நாங்கள் 10 டொமைன்ஸுக்கு கீழே பிரதான தலைப்புகளுக்கு கீழே எங்களுக்கு கொண்டு வர முடியுமா இருந்தது. கரிக்குலம், மேனேஜ்மெண்ட் போர்ட், ஸ்டாஃப் அஃபேர்ஸ், எய்ம் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ், ரிலேஷன்ஸ், ரிசோர்சஸ், ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ், கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ், போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி அதனை தொடர்ந்து இந்த 10 பிரதான டொமைன்களையும் இதில் எந்த டொமைனில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு ரிசர்ச் துறையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க் கொண்ட நாங்கள் அந்த அறிஞர்களோட இன்புட் அடிப்படையில் எங்களுக்கு உருவாக்க முடியுமா இருந்தது. இந்த ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரையில் இதில் போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து கவர்னிங் ஒரு இடத்துல இருக்குது, அத்தாரிட்டேட்டிவ் லெவலில் அது இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து இலங்கை மதரசா எஜுகேஷனை பொறுத்தவரையில் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கருத்தை இதற்கு முன் சில ரிசர்ச்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன் ஜுஹைர் அவர்களும் இன்னும் சிலரும் சேர்ந்து செய்த ரிசர்ச்லையும் மதரசா போர்ட் MB ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட் அது. அதனால் மதரசாக்களுக்கு தெளிவான எய்ம் அண்ட் ஒப்ஜெக்டிவ் இருக்க வேண்டும். போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மதரசாக்கள் ரிலேஷன்ஸ் வர நேரம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ், அடுத்து இலங்கையில் உள்ள எஜுகேஷனல் ஏனைய கல்வி சார்ந்த நிறுவனங்களோடு உள்ள உறவுன்ற விஷயங்கள். ஆனால் ரிசோர்சஸ், மதரசாக்களுக்கான ரிசோர்சஸ், ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ், கரிக்குலம், அதே நேரம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், கெரியர் பெர்ஸ்பெக்ட் என்று சொல்லிட்டு ஸ்டாஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி இதை நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு டொமைன்லையும் அதற்கு பொருத்தமான இன்னும் நான் சொன்ன மாதிரி 30 சேலஞ்சஸையும் நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு டொமைன்லையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இருந்தது. இப்போ இந்த டொமைன்ஸை பொறுத்தவரையில், எனவே இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தவரையில் இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் கூட
இன்னும் 5 பெர்ஸ்பெக்டிவ்ல இவலுவேட் பண்ணப்பட்டுச்சு. இன்னும் ஒரு செட் ஆஃப் 11 ஸ்காலர்ஸால இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரேம்வொர்க் வந்து இவலுவேட் பண்ணப்படுகிறது. இது எந்த அளவு இலங்கைக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி அந்த இவலுவேஷனில் ஏறத்தாழ 97% வந்து இதுக்கு வந்து 197% ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது. இது வந்து இலங்கைக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற இந்த மதரசா சிஸ்டம் இருக்கின்ற ஏனைய நாடுகளுக்கும் இது வந்து ஒரு பொருத்தமான ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இந்த 5 கோணங்களையும் அது இவலுவேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ரிசர்ச்ட முக்கியத்துவம் அப்படி சொல்லி பார்க்குற நேரம் இந்த ரிசர்ச் வந்து இலங்கையில் டிஃபரன்ஸ் கண்டெக்ஸ்டுக்கு, அதாவது கொலோனியல் அந்த ஆட்சி முறைக்கு முன்னர், கொலோனியல் நேரம், அதற்கு பிறகுன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மதரசா எடுகேஷன் எப்படி செல்வாக்கு செலுத்தின்னு சொல்லி ஒரு ஒரு ஃப்ரேமை இந்த ரிசர்ச் கொடுக்குது. என்றாலும் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு 4 வருஷத்தில் ரிசர்ச் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த கம்ப்ரஸ் பண்ணி தாரன்றதுனால நான் இன் டீட்டெயில்ஸ் போகல. எனவே இது சம்பந்தப்பட்ட ஏற்கனவே நான் என்னால் பப்ளிஷ் பண்ணப்பட்ட அந்த ரிசர்ச் ஜேர்னல் ஆர்டிகல்ஸை பார்க்குற நேரம் எங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த ரிசர்ச் வந்து இதற்கு முன்னர் செய்யப்பட்ட எல்லா ரிசர்ச்களையும் அதே நேரம் மதரசா ஃபேஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஓவலுக்கு கொண்டு வரன்றது வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பாக கருதப்படுகிறது. அதே நேரம் இந்த ரிசர்ச் வந்து மதரசா எடுகேஷன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக நடைமுறை ரீதியான செய்ய முடியுமான ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கிறது. இந்த ரிசர்ச் வந்து அதே நேரம் இலங்கையில் மெயின் ஸ்ட்ரீம் எடுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட மதரசா எடுகேஷனை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாதையையும் இந்த இந்த ரிசர்ச் வந்து திறந்திருக்கின்றது வந்து இதில் பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷனாக பார்க்கப்படுது. எந்த ஒரு ரிசர்ச்சும் வந்து முடிவான முடிவுகள் என்ற அடிப்படையில் இந்த ரிசர்ச் வந்து இன்னும் எதிர்காலத்தில் இது சம்பந்தப்பட்ட பல ஆராய்ச்சிகளை செய்வதற்கான வாயிலை திறந்திருக்கிறது. முக்கியமாக இந்த ரிசர்ச் வந்து இந்த 10 டொமைன்களையும் அதே நேரம் 30 அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் சேலஞ்சஸ்லையும் வந்து தனித்தனி ரிசர்ச்சுகள் செய்யப்பட வேண்டும் என இந்த ரிசர்ச் ப்ரொப்போஸ் பண்ணுது. அதே நேரம் இதில் ஒரு டொமைனில் மாத்திரம், அதாவது இன்டர்கல்ச்சரல் எடுகேஷனில் மாத்திரம் நான் ஏற்கனவே ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயத்தில் மதரசா கிராஜுவேட்ஸ் தரம் என்னன்றது சம்பந்தமாக. அடுத்ததாக ஜசாக் அல்லாஹ் ஹைரன். நான் மிகவும் ஷார்ட்டாக நான் நினைக்கிறேன் இந்த ப்ரெசன்டேஷனை செஞ்சிருக்கேன் சொல்லி. ஜசாக் அல்லாஹ் ஹைரன். ப்ரோஃப், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் டாக்டர் இஸ்லான். ஏதாவது காமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது அவதானங்கள் இருந்தா அவதானங்கள் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் ரிஸ்லான், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன். ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்று எடுத்திருக்கிறீங்க ஸ்ரீலங்காட மதரசா எடுகேஷன் என்ற ஃபீல்டில். நீங்க நேரடியாக இந்த துறை சாராத ஒருவராக இருந்தாலும் எந்த காரணி உங்களை தூண்டிச்சு இவ்வாறான ஒரு ஆய்வில் ஈடுபடணும்னு சொல்லி? பொதுவாக நீங்க ஒரு பொறியியல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் இப்படி ஒரு ஏரியாவில் ரிசர்ச் ஒன்றை செய்யணும் என்ற தூண்டல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? ஜசாக்கல்லாஹ் ஹைரன், ஒரு அருமையான கேள்வி. உண்மையிலே நான் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலும் கூட இந்த இது இஸ்லாமிக் எடுகேஷன்ன்றது வந்து பார்ட் அண்ட் பார்சல், அது பார்சல் ஆஃப் த லைஃப். அப்போ எனவே இஸ்லாமிக் எடுகேஷன் துறையில் நான் போகணுன்றது ஆர்வமாக நீண்ட காலமாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது, இலங்கையிலையும் அந்த இஸ்லாமிய பணிகள் ஈடுபட்ட அந்த பேக்ரவுண்டும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரம் இதில் ஆரம்பத்தில் இஸ்லாமிக், அதாவது இலங்கை முஸ்லீம்களுக்கு மத்தியில் பெருமளவு செல்வாக்கு செலுத்துறது தான் ரிலீஜியஸ் லீடர்ஸ். அப்போ எனவே அவங்கள தரப்படுத்துன்றது வந்து இலங்கை முஸ்லீம்களோட இருப்புலையும் அவங்களோட வளர்ச்சியிலையும் இன்றியமையாதது. இப்போ நாங்கள் ஸ்டில் எங்களோட பள்ளிகளுக்கும் எங்களோட ஊரில் மெம்பர்களுக்கும் இருக்கின்ற அந்த சேயிங் வந்து இமென்ஸ். அதாவது அது வந்து ஏனைய கலாச்சாரங்கள் ஒப்பிட்ட நேரம் உண்மையிலே முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்னும் அது பெரிய அளவு அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொண்டிருக்கிறது. எனவே அவங்களோட தரப்படுத்தல், அவங்களோட இந்த எடுகேஷன்றது இன்றியமையாத ஒரு விஷயமாக நான் கண்டேன். எனவே தான் இந்த துறையில் இப்போ நான் வேறொரு துறையில் இருந்தாலும் கூட இதில் வாலண்டர்லி அந்த பேசிக் டிகிரியை முடித்து மாஸ்டர்ஸை முடித்து, அப்போ எனக்கு அந்த இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட அறிவு, சயின்ஸ் பேக்ரவுண்ட் அதெல்லாம் சேர்த்து இந்த துறையில் இப்படியான ஒரு துறையில் கண்ட்ரிபியூட் பண்ணுறதை மிக பொருத்தம் நான் கண்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.
Hassan. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Jazakallah khairan Dr. Rislan for your wonderful presentation. மேலே ஒரு half an hourல உங்களோட 4-year thesis-ஐ present பண்ணதுக்கு very challengeable task. எந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னால் உங்களோட அந்த ரிசர்ச்ல மதரசா எடுகேஷன்ற அவுட்புட் அந்த அவுட்புட்டை மெஷர் பண்றது என்னங்கிற சம்பந்தமாக ஏதாவது அதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சா? உதாரணமாக மதரசாக்கள் ஏன் தோற்றம் பெற்றுச்சு, அதை இன் ஷார்ட் சொல்றா இருந்தால் முஸ்லிம் சமூகத்தோட ஐடென்டிட்டி, முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான மார்க்க அறிவை வழங்குறது, முஸ்லிம் சமூகத்தை மார்க்கத்தோட வச்சிருக்கிற இது மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்கிற ட்ரெடிஷனல் மதரசாட விஷயமாக இன் ஷார்ட் சொல்லலாம். அதை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்களா, அவங்களோட அவுட்புட் என்னங்கிற சம்பந்தமாக ஏதாவது உங்களோட ரிசர்ச்சில் உள்வாங்கப்பட்டிருக்குதா? ஜஸாக்கல்லா ஹைரன். மீண்டும் ஒரு அருமையான கேள்வி. இதை கேள்வியை பொறுத்தவரையில் உண்மையிலே அந்த ஏரியாவை நான் ஸ்பெசிஃபிக்கலி ஃபோக்கஸ் பண்ணலை. அதுக்கு நான் கடைசிக்கு முந்தின ஸ்லைட்லையும் பார்த்து அவங்களுக்கு விளங்கும். அதுக்கு இன்னும் ஒரு ட்ரேசர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அப்படியான ஒரு ஸ்டடி ஒன்று செய்யப்படணும் அவங்களோட அவுட்புட் சம்பந்தமாக. என்றாலும் கூட இதுக்கு முந்தி சில ரிசர்ச்சுகள் செய்யப்பட்ட சில ரிசர்ச்சர்ஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் ஜசீல்ன்றவர் அதை ஐடென்டிஃபை பண்ணுற நேரம் 13 வகையான இலக்குகளை கொண்டு மதரசாக்கள் இயங்குவதாக அவர் சொல்கிறார். அப்போ அதில் அவுட்புட் எல்லாம். எனவே ஸ்ரீலங்காட மதரசா எடுகேஷன் நாட் அவுட்கம் பேஸ்டுன்ற ஒரு கன்க்ளூஷன் அவர் சொல்கிறார். அப்போ அதில் பல உண்மைகள் இல்லாமல் இல்லை. அதே நேரம் மதரசாட இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னும் ஒரு பகுதி ஒன்று இருக்கிறதுனா ஹிஸ்டாரிக்கல் கண்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்கு. அதாவது மதரசாக்கள் ஏன் உருவாக்கப்பட்டது என்று சொல்லின்னு அதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த 4 years ரிசர்ச்ன்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது அந்த மதரசாக்கள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு, அது எப்படி டெவலப் ஆயிடுச்சு, அதோட பேக்ரவுண்ட் என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து அந்த தேவையை உருவாக்குச்சு முஸ்லீம்களுக்கு மத்தியில்ன்றது எல்லாம் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். உண்மையிலே அந்த சப்ஜெக்டில் மட்டும் எப்படியும் ஒரு 2-3 ப்ரெசன்டேஷன் தனியாக செய்யலாம். அந்தளவுக்கு அது இன்டெப்த்தான ஒரு விஷயம், ஹிஸ்டாரிக்கல் விஷயம் தானே. அப்போ அது சம்பந்தமான ஒரு பேப்பர் ஒன்று நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நான் அந்த பேப்பர்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரலாமல் உங்களுக்கு வாய்ச்சி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா ஒன்று தரும். நான் சொன்ன மாதிரி அந்த 3 காலப்பிரிவு, முதலாவது வந்து 1505ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம், கொலோனியல், அந்த போர்த்துகீசர் வரத்துக்கு முந்தி இலங்கையில் மதரசாக்கள் எப்படி இருந்துச்சு என்று சொல்லி அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள். அடுத்தது அந்த போர்த்துகீஸ் அந்த காலப்பகுதி, அதாவது கொலோனியல் பீரியடுக்குள்ளுக்கு எப்படி இருந்ததுன்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து கண்டெம்பரரி மதரசாஸ். இந்த 3ஐயும் தனித்தனியாக விளங்க முடியும். அதில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். என்றாலும் அது தனியான ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன்டால் ட்ரேசர் ஸ்டடி ஒன்று செய்யப்படவில்லை இதுவரைக்கும். என்றாலும் வந்து அவுட்கம் பேஸ்டாக மதரசாக்கள் இல்லை என்று சொல்லி இதுக்கு முந்தின சில ரிசர்ச்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த மதரசாக்களோட தேவை காலத்துக்கு காலம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. எஸ்பெஷலி ஈவன் ஆஃப்டர் கொலோனியல், அதாவது பிரிட்டிஷுக்கு பிறகு கூட அதையும் கூட சில 2-3 பகுதிகளாக சில அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள். இப்போ காலம் சென்ற சகோதரர் பாரி அவர்கள் கூட இது சம்பந்தப்பட்ட தனது மாஸ்டர்ஸ் தீசிஸில் இன்னும் சில பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இன்ஃப்ளூன்ஸான சில மதரசாக்களை வைத்து அதோட இன்ஃப்ளூன்ஸை வச்சியும் மதரசாக்கள் உருவாக்கம் அவட கண்ட்ரிபியூஷன் சொல்லி பிரித்திருக்காங்க. எப்படியோ மதரசா கிராஜுவேட்ஸ்ட கண்ட்ரிபியூஷன்றது இலங்கை முஸ்லீம்களோட கல்வித்துறையில் அவங்களோட மார்க்கம், அவங்களோட இருப்பு, அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட இதில் வந்து இன்றியமையாதது. அது இட்ஸ் அ கிரேட், எஸ்பெஷலி டியூரிங் த கொலனைசேஷன். அதே நேரம் 21ஆம் நூற்றாண்டு வார நேரம் எஸ்பெஷலி இலங்கையோட அதாவது பிரிட்டிஷ் கொலனைசேஷனுக்கு பிறகு வந்த காலம் வார நேரம் கண்டெக்ஸ்டுவல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டோட மதரசாக்கள் வந்து பேரலலி அந்த 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 டெவலப்மெண்ட் எடுத்துக்கொள்ளலன்ற ஒரு குறையும் இல்லாமல் இல்லை. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்னும் ஒரு டாக்டர் ப்ரொஃப் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்துச்சு. இதில் நீங்கள் அஹதியா ஸ்கூலை அஹதியா ஸ்கூல் சம்பந்தமா? எஸ். ஆஃப்கோர்ஸ் அஹதியாவும் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அஹதியா இருக்கலாம், பாடசாலைகள், அதாவது பள்ளிவாசலில் நடக்கிற குர்ஆன் மதரசாஸாக இருக்கலாம். அடுத்தது வந்து எங்களோட ஈவினிங் ஸ்கூல், வீக்கெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கிற மதரசாஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பப்ளிக் ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் திங் இன் ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி, எஸ்பெஷலி இன் ஸ்ரீலங்கா. என்றால் கடந்த காலங்களில் சில கருத்துக்கள் இருந்துச்சு, இலங்கையை வந்து
இலங்கை மதரசா சிஸ்டத்தை வந்து இந்த சிங்கப்பூர் மதரசா சிஸ்டம் ஒன்றை இலங்கையில் அறிமுகப்படுத்தினா எப்படின்னு சொல்லிண்டு. ஆனால் அந்த விஷயத்தில் நான் தாழ்மையாக கருதுறது என்னென்றால் ஃபண்டமெண்டலி ஸ்ரீலங்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி சிங்கப்பூர்ன்றது ஒரு செக்யூலர் நாடு. அப்போ அவங்களோட எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த செக்யூலரிசத்தை அடிப்படையாக கொண்டு தான் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஒரு ரிலீஜியஸ் கண்ட்ரி. எனவே இலங்கையில் வந்து பப்ளிக்குக்கான பொதுமக்களுக்கான மார்க்க கல்வியை பெற்றுக்கோறதுக்கு பல்வேறுபட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதில் அஹதியாவும் உண்டு. அஹதியா இருக்கலாம், எங்களோட குர்ஆன் மதரசா இருக்கலாம், ஸ்கூல் ரிலீஜியஸ் எஜுகேஷனாக இருக்கலாம். ஈவன் ஹையர் லெவலில் கூட எங்களோட 4 பல்கலைக்கழகங்களில் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அதே நேரம் அரபிக் லாங்குவேஜ் போன்ற தனி அதாவது டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். சில இதில் டிபார்ட்மெண்ட்ஸாகவும் சில செக்ஷன் எல்லாம் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே அதையும் நாங்கள் இலங்கை முஸ்லீம்கள் எஸ்பெஷலி பப்ளிக் எஜுகேஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பப்ளிக் ரிலீஜியஸ் எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் காண்றோம். அந்த விஷயத்தையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற ஏதாவது அப்சர்வேஷன்ஸ்? அஸ்ஸலாமு சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து ஃபைனலி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்ட கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. ஓ எந்த மூமெண்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல தோன்றின மதரசாக்கள் டிஃப்ரெண்டான கல்ச்சருடைய பேக்ரவுண்ட்ல தோற்றப்பட்ட மதரசாக்கள் இருக்கிற அடிப்படையில சார் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குற நேரம் அந்த ஒவ்வொரு மதரசாக்கள் சிஸ்டத்தையும் இன்டகிரேட் பண்ணி உருவாக்குற ஒரு முயற்சியில ஈடுபட்டீங்கன்ற ப்ரோசஸை கொஞ்சம் சொல்லிடுமா சார்? ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். நல்ல ஒரு கேள்வி உண்டு. அதாவது 1950ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு வந்த மதரசாக்களை பொறுத்தவரையில் பல்வேறு அந்த இலங்கையில் இஸ்லாமிய அதாவது வேறுபட்ட இஸ்லாமிய அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு உண்மை ஒன்று இருக்கிறது. அதுவும் வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு விஷயம். பல அறிஞர்கள் பேசியிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கடந்த காலங்களில் மதரசா ரிஃபார்மேஷன் சம்பந்தமாக கதைச்செடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லைன்றால் சில எஃபோர்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் அதில் அநேகமான எஃபோர்ட்ஸ் வந்து ஒரு யூனிக் கெரிக்குலம் ஒன்று இலங்கைக்கு மதரசாக்கு தேவை என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுதான் காரணமோ தெரியாத ஒரு நேரம் அந்த எஃபோர்ட்ஸ் எதுவுமே சஸ்டைனபிளாக இருக்கலன்றது, அதாவது அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னு கூட எங்களுக்கு சொல்லலாம், ஒரு 2 சிறிய மாற்றங்களை தவிர. உண்மையிலே அது லொஜிக்கும் அல்ல, அப்படி ஒன்று தேவையும் இல்லைன்றது என தலைமையான கருத்து. ஈவன் நாங்கள் யூனிவர்சிட்டிஸ் எடுத்தால் கூட ஸ்ரீலங்காவில் எல்லா யூனிவர்சிட்டியிலையும் வந்து ஒரே கரிக்குலம்னு சொல்லி இல்லையே. அப்போ எனவே வித்தியாசமான டிஃப்ரெண்டான இந்த தோட்ஸ் உள்ள அந்த அமைப்புகளை இருக்கலாம், இயக்கங்களை இருக்கலாம், இல்லைன்ற மதுஹப் சார்ந்த தோட்ஸாக இருக்கலாம். இந்த தோட்ஸ் உள்ள மதரசாக்களுக்கு அவங்களோட ஓன் அந்த அந்த விஷயங்களை கொடுக்கறதுக்கு அது அக்கீதாக்கு முரணாகாத வரையில் அது வந்து அக்செப்டபிள். அதுக்கான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மாத்திரம்தான் அந்த பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு எங்களோட நிறுவனங்கள் எங்களுக்கு வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். எனவே இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படியான ஒரு யூனிக் கரிக்குலத்தை நோக்கியோ இல்லாட்டி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அடிப்படையாக கொண்டோ இது உருவாக்கப்படலை, உண்மையிலே ப்ரொப்போஸ் பண்ணப்படலை. நான் நினைக்கிறேன் அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு. எனவே இதில் நாங்கள் பார்க்குற அந்த மெயினாக இதில் ஸ்ட்ரென்த்தில் அதுவும் உண்டு என்றாலும் கூட இந்த சில பேசிக் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ இலங்கையில் எந்த ஒரு கல்வி நிறுவனம்னு சொன்னாலும் அது SLQF ஸ்ரீலங்கன் அந்த குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் கம்பைன் பண்ணப்படுற நேரம் தான் அந்த கோர்ஸுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இலங்கையில் வருது. ரெக்கக்னிஷன் வர்றது மட்டுமல்லாமல் அவங்களுக்கு ஒரு கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒன்று வருது. அதாவது இப்போ ஒரு ஆள் SLQFல லெவல் உதாரணமாக லெவல் 10 என்று வச்சுக்கொண்டா இல்லாட்டி லெவல் 8 என்று வச்சுக்கொண்டால் அவருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு அவர் அந்த கிரேட் அவருக்கு பிரயோஜனமாது. எனவே மதரசா எஜுகேஷன் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் இருக்கின்ற இந்த சிஸ்டம்களோடு இன்டிகிரேட் பண்ணப்படணும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே அதற்கான ஏற்பாடுகள் நடக்கணும். அதற்காக மதரசாக்களை நான் சொன்ன மாதிரி ஒரு போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் ஒன்று உருவாக்கப்படணும். அது இப்போ இருக்கின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல் அஃபேர்ஸாக இருக்கலாம்,
இல்லாட்டி முஸ்லீம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அவங்களோட கண்ட்ரிபியூஷன், அதே நேரம் இலங்கையில் முஸ்லீம்கள் சார்ந்த ஜெமியத்துல் உலமா இருக்கலாம், சிவில் அமைப்புகளோட தலைமைத்துவங்களாக இருக்கலாம். இவங்க எல்லாரிலும் உள்வாங்கப்பட்ட ஒரு போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறோம். அதோட சேர்த்து இந்த இன்டிகிரேஷன் சொல்லி வாரது வந்து எல்லாருக்கும் கோகட தைலேன்ற மாதிரி ஒரே மாதிரியான கரிக்குலமும் ஒரே விஷயங்களும் இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் வந்து உண்மையிலே ப்ரொப்போஸ் பண்ணலை. எகெயின் இந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கையும் நாங்கள் ஒரு பேப்பர் ஒன்று, ஒரு Q1 ஜேர்னல் ஒன்று, ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதில் டீட்டெயில்ஸ் இன்ஷால்லா உங்களுக்கு தரலாம். அதை வாசிப்பதன் கூட உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொண்டாய்க்கும் இன்ஷால்லா தரலாம். ஹஸ்ஸான் நம்ம கேட்கணும் கையாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற கொஸ்டின்ஸ் இல்லாதால நான் கடைசியா டாக்டர் ரிஸ்லான் சொன்ன அந்த பாயிண்டோட ஒரு எனக்கு உள்ள விஷயத்தை ஆட் பண்ண விரும்புகிறேன். அதாவது அவங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் உண்டு. அதாவது யூனிக் கரிக்குலம் அல்லது யூனிக் ஒரு சிஸ்டத்துக்கு வாரங்கிறதுல உள்ள சவால். எனக்கு தெரிஞ்ச மட்டும் 2010 இருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு முயற்சி நடக்கு. அதுக்கு முதல்ல நடந்திக்கலாம். அதாவது இலங்கையில் உள்ள மதரசாக்களுடைய அந்த பாடத்திட்டத்தை ஒரு யூனிக் சிஸ்டத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கடைசியாக அது அகீதா ஃபிக்ஹ் என்ற பிரச்சனையில தான் முடிஞ்சிச்சு. அது அதுல கிட்டத்தட்ட 2014 நானும் சில அந்த டிஸ்கஷனுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ண வகையில எவ்வளவுதான் பேசினாலும் எந்த அகீதாவை நாங்க போடுற என்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி ஃபிக்ஹ எந்த ஃபிக்ஹ்ல நாங்க மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எக்ரி ஆகுறாங்க, அதாவது நிர்வாகம், போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது இதெல்லாம். ஆனால் பாடத்திட்டம் வாரடையில இந்த அகீதா ஃபிக்ஹுங்கிறதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கொண்டு வந்துச்சு. அதனாலதான் அது இழுபறையில் இருந்துச்சு. இழுபறையில போய் கடைசியாக இப்போ ஒரு 1-2 இயர்ஸுக்கு முதல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டீம் கொண்டு போட்டாங்க. அந்த டீம்ல பலரும் உள்வாங்கப்பட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30-34 பேர் மட்டும் அதில் இன்வால்வ் ஆக்கப்பட்டாங்க. நினைக்கிறேன் டாக்டர் ரிஸ்லானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் யூனிவர்சிட்டி மட்டத்தில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ் லெவலில் உள்ள ஆட்களும் மദ്രസா மட்டங்களில் உள்ள எல்லா அணிகளையும் முகாம்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் போடப்பட்டு அந்த அகீதாவிலையும் ஃபிக்ஹ்லையும் கை வைக்காம அவங்க அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் டிஸ்கஷனை கொண்டு போனாங்க. ஓகே, எக்ஸாம் இப்போ ஸ்கூலை பொறுத்தும் இல்லை, டாக்டர் சொன்னதுல 2 பாயிண்ட் இருக்கு. ரெண்டும் இப்போ யூனிவர்சிட்டின்னு சொன்னால் நோ இஷ்யூ. அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்க வந்துட்டு அவங்களோட நியமங்களை தான் பார்ப்பாங்க. இவங்களோட அசஸ்மெண்ட் சிஸ்டம் எப்படி, இவங்களோட செமஸ்டர் எப்படி. ஸ்கூலை பொறுத்த மட்டும் அதுக்கு யூனிக் கரிக்குலம் ஒன்று தானே. கிரேட் 1ல இருந்து A level வரைக்கும் எல்லா பாடத்துக்குமான ஒரு பாடத்திட்டம் இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ மதரசாஸை பொறுத்தவரை அப்படி ஒன்று இல்லை. எனவே ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்ப இருக்கிற மதரசா சிஸ்டத்தை ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வரதுக்கான வேலை தான் அவங்க செஞ்சாங்க. இருந்தாலும் கூட அது ஒரு பாசிட்டிவா தான் இருந்தாலும் ஒரு மட்டத்தில் அது எடுபடலை. எங்களை உள்வாங்கல்ல என்று சொல்லி நான் அந்த பேரை சொல்லல, அந்த அணியிற பேரை. ஒரு குறிப்பிட்ட முகாம் இது வந்துட்டு சும்மா பொய்க்கு இது மதரசாவை கை வைக்கிற வேலைன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத தட்டி விடுவாங்க. அப்ப நல்ல வேலை முடிஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வராம இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான் எங்களுடைய சமூகத்தில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா செய்யப்பட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த ஃப்ரேம் ஒர்க். டாக்டர் இஸ்லாம் சம்பந்தமாக உங்களுக்குள்ள நாலேஜையும் ஷேர் பண்ண நான் நினைக்கிறேன். பொறுத்து மாய்க்கும் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸ்லாம். ஜஸாக்கல்லாஹ். அருமையான ஒரு இன்புட் உண்டு. ஜஸாக்கல்லாஹ் பிரதர். உண்மைதான். அது வந்து இப்போ இல்லை, இப்போ 1-2 அல்ல, பல முயற்சிகள் வரலாற்று ரீதியாக நடந்திருக்கிறது. இப்போ எல்லாம் MAM அசீஸ் அவங்களோட காலத்திலிருந்து இவ்வாறான பல ப்ரொப்போசல்கள், முயற்சிகள், பல சகோதரர்கள் இதில் ஈடுபட்டிருக்காங்க. என்றாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு இடத்துல போய்த்து அப்படி ஸ்டக் ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த இன்டெப்த் போகிற ஒரு விஷயம் இதில் நீங்கள் ஹைலைட் பண்ண இன்னும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நான் தொடரலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த அதாவது யூனிவர்சிட்டிகளோட கம்பேர் பண்ணுற மதரசாக்களோட அந்த ஸ்கூல் சிஸ்டம் நேரம் அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, இலங்கையில் வந்து பிரைமரி எஜுகேஷன்றது கம்பல்சரி. அப்போ அப்படி இருக்கிற நேரம் அந்த கம்பல்சரி எஜுகேஷன் இப்போ மதரசா உண்டு பிரைமரி லெவலில் உள்ள ஒரு மாணவரை நாங்கள் உள்வாங்கி மதரசா உண்டு செய்கிற நேரம் இலங்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனால கவர்மெண்ட் ஸ்கூல் எதிர்பார்க்குற அந்த அடைவை அந்த மதரசா கொடுக்கலும் வைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து நாங்கள் அந்த குழந்தைய எதிர்காலத்துக்கு நாங்கள் செய்கிற எங்களை அறியாமல் செய்கின்ற ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறுது அந்த குழந்தைக்கு. அப்போ எனவே இதுக்கு முந்தின சில ரிசர்ச்களும் அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கு. எனவே மதரசாக்கள் பிரைமரி எஜுகேஷன் லெவல், அதாவது கிரேட் 11 O லெவலுக்கு கீழே உள்ள மதரசாக்கள் அந்த விஷயத்தை மேக் ஷூர் பண்ணணும்னு சொல்லிட்டு
அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கிறது. பிரைமரி லெவலில் உள்ள மாணவர்களை உள்வாங்குகின்ற மதரசாக்கள் அந்த கவர்மெண்ட் பிரைமரி எஜுகேஷன் அந்த ஸ்கீமை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சிங்கப்பூர்ல சில விஷயங்களை சொல்லணும். உங்களுக்கு சிங்கப்பூரில் உள்ள ஒரு பாசிட்டிவ் ஒன்று என்னென்னு சொன்னால், ஈவன் எங்களுக்கும் எடுக்க முடியுமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்களோட PSL என்ற ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் கிரேட் 6ல் சொல்லி அந்த எக்ஸாமை வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மதரசா லைசன்ஸை புதுப்பிக்கிறா இல்லையான்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அந்த எக்ஸாமில் குறிப்பிட்ட அந்த 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 ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலோட ரிசல்ட்ஸையும் அந்த மதரசாக்களோட ரிசல்ட்ஸையும் வச்சு அந்த ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி அடுத்த வருஷத்துக்கான ரினியூவலை கொடுக்குறதா இல்லையான்னு முடிவெடுப்பாங்க. அப்போ அதனூடாக அந்த மதரசா மேனேஜ்மெண்ட் வந்து மறைமுகமாக அவங்க மதரசா மேனேஜ்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால், அந்த எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது வந்து உண்மையிலே சிங்கப்பூர் மாடலில் உள்ள சில எங்களுக்கும் எடுக்க முடியுமான சில நன்மைகள். அதை இலங்கையோட கண்டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கண்டெக்ஸ்டுவலைஸ் பண்ணலாம்ன்றதும் வந்து இந்த உண்மையிலே அதில் நாங்கள் போட்ட விஷயத்தில் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு விஷயமா இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ். வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி இந்த வபரகாத்துஹு. நீங்க சொல்லப்படுற நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள இலங்கையில நடக்கிற மதரசாக்கள லிஸ்ட்டுகள் உங்கள்ட்ட இருக்குமா? ஆஃப்கோர்ஸ் மதரசாக்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மதரசாக்களோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அஃபேர்ஸை போய் தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். அதில் நாங்கள் 317 மதரசாஸ் வந்து ரெஜிஸ்டர் மதரசாஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்காங்க வித் த நேம் அண்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லை, நான் கேட்குறது ஓகே, இது சக்கலாக அது ஆ நல்லா ஓ இந்த நீங்கள் உங்களோட இந்த ரிசர்ச்சில் நல்ல முறையில் நடக்கிற இந்த மதரசாக்கள் லிஸ்ட் ஓ அவுட் இருக்குதா? அடுத்தது எந்தெந்த ஏரியாவில் இருக்கிற எந்த மதரசாக்கள் ரெஃபைன் பண்ணப்படணும்ன்றது அந்த லிஸ்ட்டும் இருக்குதான்னு இல்லை, அப்படி நாங்கள் இண்டிவிஜுவலாக மதரசாக்களில் ஃபோக்கஸ் பண்ணல. இதில் இன்னும் ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன்னு சொன்னால், கடந்த டிகே வித்தின் லாஸ்ட் 10 years இலங்கையில் மதரசாக்கள்லேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தங்களை அப்கிரேட் பண்ண லெவலில் வந்து பல நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்க தங்களை இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸோட வந்து கலபரேட் பண்ணியிருக்காங்க. சில அக்ரிமெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு, ஈவன் பாய்ஸுக்கும் தான் கேர்ள்ஸுக்கும் தான். அதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த துறையில் இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்கன்றதை காட்டுது. அதில் பல உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லலாம் உண்மையிலே நாடளாவிய ரீதியில். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. பட் இந்த ப்ரொபோசல் வந்து ஓவராலாக எல்லா மதரசாக்களுக்கும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படணும். அதாவது இலங்கையோட அந்த சுதந்திரத்துக்கு பிறகு மதரசாக்கள் இப்போ ஈவன் அநேகமான மதரசாக்களோட கரிக்குலம் கூட நிசாமியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கரிக்குலத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்குது. இல்லை பக்தாத் அல்ல, இல்லை பக்தாத் அல்ல, பக்தாத் நிசாமியான்னு சொன்னால் பரவாயில்லை, அதல்ல. அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. நிசாமியோட இது வந்து ஆரம்பம் பக்தாத்னு. உண்மையிலே பக்தாத்லேயும் ஒரு நிசாமியான மதரசாட கரிக்குலம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இலங்கையில் இருக்கிறது அதல்ல. இது வந்து 800ஆம் ஆண்டு கால பகுதியில் வந்து பரங்கி மஹால்னு சொல்லிட்டு இந்தியாவில் லக்னோவில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கரிக்குலம் தான். முல்லா நிசாமுத்தீன் சிஹ்லவி என்று சொல்கிறவர் தான் அதோட ஃபவுண்டர். அவர் அடிப்படையாக கொண்ட அந்த கரிக்குலம் தான் இலங்கையில் இருக்கிறது. அப்போ எனவே இதுகளை வச்சு பார்க்குற நேரம் ஒரு ஓவராலான ஒரு ரிஃபார்மேஷன் உண்டு மதரசாக்கு இன்றியமையாதது என்றது தான் இதில் முக்கியமாக நான் கருத்தில் கொள்ள வேண்டியது. அடுத்தது ஈவன் கரிக்குலம்டாலும் சொன்னாலும் கூட அந்த யுனிக்காக எங்களுக்கு கொண்டு அந்த இம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதான் எங்களோட இன்னும் ஒரு சகோதரம் ஞாபகப்படுத்தினார். அதை நாங்கள் அதை சென்ட்ரலைஸ் பண்ணுறதையும் விட அதுக்கான கைடன்ஸையும் அதற்கான ஸ்டாண்டர்ட்ஸையும் தான் நாங்கள் கொடுக்கணுன்றது தான் இதிலிருந்து வருகின்ற ப்ரொபோசலாக இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் முடித்துக்கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. நான் கடைசியா இந்த ஒரு பாயிண்ட்டை நான் கேட்க விரும்புகிறேன். உங்களோட இந்த ஓவரால் ப்ரெசன்டேஷன்ல நீங்க நான் உங்களோட கேள்வி பதில்கள் நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன். மதரசா ரிஃபார்ம் பத்தி நிறைய விவாதங்கள் இலங்கையில் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான்ல மதரசா ரிஃபார்ம் பத்தி நிறைய ஒர்க் சீக்குது.
பங்களாதேஷ்ல இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட தீசிஸில் சொல்ல வர முக்கியமான ஆர்கியூமெண்ட் வந்து மദ്രസா ரிஃபார்ம் வந்து இதுவரைக்கும் ஒரு, அதாவது நாங்கள் கரிக்குலம் ரிஃபார்மை பற்றி கூட பேசுகிறோம். அதே நேரம் இன்றைக்கு நவீன சவால்களுக்கு ஏற்ற மாதிரி மദ്രസാட பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுன்ற விஷயத்துல தான் கூட ஃபோக்கஸ் இருக்குது. உங்களோட ஆர்குமெண்ட் வந்து நாங்கள் அது ஒரு ராங் இடத்துக்கு அடிச்சு கொண்டிரோம், ராங் விஷயத்தை டிபேட் பண்றோம். இந்த ரிஃபார்ம்ல கீ, அதாவது இந்த ரிஃபார்ம் ஸ்டார்ட் ஆக வேண்டிய முக்கியமான இடம் மദ്രസാட மேனேஜ்மெண்ட் செக்டர்ல தான், ஸ்டாண்டர்ட் செட் பண்ற இடத்துல தான். டீச்சர் ட்ரைனிங் ஆகிக்கலும், அடுத்தது மொடியூல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலும், அதே நேரம் மദ്രസാனோட ஓவரால் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம் எல்லாம் இருக்கணும். இந்த விஷயங்களை நாங்க சரியாக செட் பண்ணலும் என்றால் மദ്രസാல் எதிர்பார்க்கப்படுற மாற்றங்களை கொண்டு வரலாம். நாங்க கரிக்குலம்ன்ற விஷயத்திலையும் இன்றைக்கு நவீன சவால்களுக்கு ஏற்ற மாதிரி மദ്രസാல படிக்க கொடுக்குற விஷயங்கள் கண்டென்ட் இருக்குதா இல்லையான்றதுல நாங்க காலத்தை செலவழிக்கிறதுனால எதிர்பார்க்கப்படுற விளைவுகள் மദ്രസാ ரிஃபார்ம் டிபேட்ல வருது இல்லை. எனவே இந்த விவாதத்தினுடைய மையத்தை, அந்த முக்கியமான இடத்தை நாங்கள் கண்டென்ட்ல இருந்து மദ്രസാ மேனேஜ்மெண்ட்டை நோக்கி நகர்த்த வேணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர இயலும்ன்றது தான் நீங்க சொல்ல வர முக்கியமான ஆர்கியூமெண்ட் மாதிரி எனக்கு விளங்குது. இதை பத்தி உங்களோட ஒரு ஃபைனல் அப்சர்வேஷனை நான் கேட்க விரும்புறேன். ஓகே டாக்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அருமையான கேள்வி ஒன்று உண்மையிலே. இதில் வந்து பாகிஸ்தான், இந்தியா இல்லாட்டி பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கையோட வந்து பாகிஸ்தான் இல்லாட்டி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷோட இலங்கையை கம்பேர் பண்ணுறதுல சின்ன ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன விஷயம் ஆல்மோஸ்ட் ஓகே என்றாலும் அது ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் எனக்கு. என்று சொன்னால் அதாவது இந்த சேஞ்சுன்றது வந்து மேனேஜ்மெண்ட் மட்டுமல்ல. இப்போ நான் அந்த 10 டொமைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிலது மேனேஜ்மெண்ட், ஈவன் கரிக்குலம் ஆல்சோ ஒன் ஆஃப் த டொமைன்ஸ். அப்போ கரிக்குலமும் ஃபோக்கஸ் பண்ணப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னதில் அந்த உண்மையான விஷயம் என்னென்னா, கடந்த காலங்களில் இந்த கரிக்குலத்தை மட்டும் மையப்படுத்தியதாகத்தான் இந்த மதரசாக்களோட ரிஃபார்மேஷன் இருந்திருக்குன்றதுதான் ஒரு கவலையான விஷயம். அப்போ எனவே இந்த ஓவரால் சேஞ்ச் வரணுன்றது தான் எல்லா பில்லர்ஸ்லையும். அப்போ அதில் தான் நாங்கள் அந்த 10 டொமைன்ஸை வந்து 10 பில்லர்ஸாக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதில் கரிக்குலம் உண்டா இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் நான் போட்டது வந்து மதரசா கிராஜுவேட்ஸுக்கு மத்தியில் இன்டர்கல்ச்சரல் எஜுகேஷன் லெவலை பற்றி. அப்போ அது டைரக்ட்லி ரிலேட்டட் கரிக்குலம் உண்மையிலே. அப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் நாடுகளோட இலங்கையோட மதரசா சிஸ்டத்தை கம்பேர் படுத்துள்ள அந்த இஷ்யூ என்னென்றால், நீங்கள் இந்த நாடுகளை பொறுத்த வரையில் மதரசா எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸாக இருக்கிறது ப்ரைமரி எஜுகேஷனை கொடுக்குறதுக்கு. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இலங்கையோட அளவுக்கு வளரலை. ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அப்போ எனவே தான் நீங்கள் அவங்கள்ட்ட ரிசர்ச்சுகள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னால் இந்த ஏரியாவையும் அவங்க கவர் பண்ணுவாங்க. மதரசா எஜுகேஷன் வந்து ஈவன் பாகிஸ்தானில் கூட பெருமளவு பெரிய ஏரியாக்களில், பஸ்தூன்லாம் பெரிய ஏரியாக்கள் எல்லாம் மதரசா எஜுகேஷன் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அவங்களுக்கு எஜுகேஷனை பெற்றுக்கொடுத்துக்கின்ற லெவலில் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இலங்கையை பொறுத்த வரையில் மதரசா எஜுகேஷன் அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன், இந்த கொலோனியல் பீரியடில் வந்து மதரசா தான் ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸாக இருந்திருக்கிறது முஸ்லீம்களோட எஜுகேஷனுக்கு. ஆனால் பிரிட்டிஷ்ட கொலோனியலிசம் முடிகிற அந்த தருவாய், இல்லாட்டி பிரிட்டிஷ்ட அந்த இதில் கொலோனியலைசேஷன் அந்த இறுதி கட்டத்திலேயே முஸ்லீம்களுக்கு வந்து வேர்ல்டு ஓப்பன் ஆகுது. அதோட சேர்த்து இலங்கையோட எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட் ஒன்று எடுக்குது. எந்த அளவுக்குன்னா உங்களுக்கு தெரியும், சவுத் ஏஷியாலேயே லிட்ரஸி ரேட் வந்து 97%. த ஹையஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா ஃபார் செகண்டரி, அந்த செகண்டரி லெவலில். அப்போ அப்படி இருக்கிற நேரம் பிரைமரி எஜுகேஷனை வந்து பிரைமரி எஜுகேஷனை கொடுக்கறதுல வந்து இலங்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. ஆனால் நடந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இலங்கையில் வந்து அதாவது ஜென்ரல் எஜுகேஷன் பேரடைமில் வந்த அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேரலாக மதரசா எஜுகேஷன் டெவலப் ஆகலைன்றதான் விஷயம். அப்போ எனவே மதரசா எஜுகேஷன் டெவலப்மெண்ட்றது வந்து ஒன்லி கரிக்குலத்தை மாத்திரம் டெவலப் பண்ணுறதுனூட எங்களுக்கு சேஞ்சை கொண்டு வர இயலாது. அடுத்த அந்த சேஞ்ச் வந்து இன்றைய 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்து கம்பர்டபிளாக இருக்காது. எனவே அந்த கண்டெக்ஸ்டுவல் டெவலப்மெண்ட் மதரசா எஜுகேஷன் நடக்கணும். அது எல்லா துறைகளையும் சார்ந்ததாக இருக்கணும். அதே நேரம் அதை டெவலப் பண்ணுற நேரம் முக்கியமாக பார்லிமெண்ட் செக்டரியல் கமிட்டியால் போடப்பட்ட அந்த 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 கமிட்டியோட சஜஷன் கூட ஸ்ரீலங்கா மதரசாவை 75 நம்பராக மாற்றுங்கன்னு சொல்லி.
என்றாலும் டாக்டர் ஜுஹைல் அவங்களோட அந்த ஆராய்ச்சியில் அந்த நம்பரை கொஷன் பண்ணிக்காங்க. அது எந்த விதமான ஒரு ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டட் ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் அதை வந்து 75 சும்மா ரெண்டபிளி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஈவன் தோ நம்பர் ஆஃப் மதரசாஸ் கூடன்றது வந்து ஃபேக்ட். நான் பார்த்தோம் வெறும் 15,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 300 சம்திங் மதரசா இருக்கு. வைல் 400,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எத்தனை ஸ்கூல் இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும். அப்போ ஈவன் பெரும்பான்மை சமூகத்தில் கூட 65% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு எத்தனை ப்ரீவெனாஸ் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு இல்லை ப்ரீவெனாஸ் இயங்குது. அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் விட்ட ஒரு 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 கண்டெக்ஸ்டுவலி தான் நாங்கள் அதை யோசிச்சோம். வரலாற்று ரீதியான ஒரு விஷயம். இப்போ 1982 டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரல் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் மதரசாஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. இப்போ அதுக்கு முந்தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் வந்து மதரசாக்கள் செலக்ட் பண்ணப்பட்ட மதரசாக்களுக்கு வந்து ஃபண்ட் 1000 அந்த நேரம் 1000 ரூபீஸ்ன்றது பெரிய காசு ஆப்ரேஷனுக்காக ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனவே இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால அதை 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 சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இப்போ நாட்டில் நடக்கிற அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸுக்கு பேரலாக மதரசாக்குள்ளுக்கு அந்த ரிஃபார்மேஷன் நடக்குது இல்லை என்ற ஒரு விஷயம் உண்டு அங்கே இருக்கு. எனவே நீங்கள் சொன்னதில் நான் நினைக்கிறேன் எஸ் somehow இட்ஸ் கரெக்ட். we were focusing only the curriculum in the past, unfortunately. நினைக்கிறேன் எங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் என்டர்டைன் பண்றதுக்குரிய நேரம் அவகாசம் இல்லை. இந்த நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஜஸாக்கல்லா ஹைர். ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் ஒரு 2 நிமிஷம் பேசுவா. எங்களுக்கு டைம் வந்து இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது. உங்களுக்கு குயிக்கா ஒரு 1 minute கேளுங்க பண்ணிக்கணும். நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ள காட்டி. ஓகே ஓகே. எனவே ஜஸாக்கல்லா ஹைர் சகோதரர் இஸ்லான் அவர்களுக்கு எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த அவருடைய கலாநிதிப்பட்ட ஆய்வினுடைய சாராம்சத்தை எங்களுக்காக வேண்டி முன்வைத்தமைக்காக வேண்டி, அதே நேரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பல்வேறு கேள்விகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டவர்களுக்கும் நான் எங்களுடைய சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைக்கிறேன் இந்த மதரசா ரிஃபார்ம் சம்பந்தமான அந்த உரையாடல் இன்னும் அந்த உரையாடலிலே ஒரு புதியன்றது என்பதை விட ஒரு பரந்த ஒரு ஒரு தளத்துக்கு இந்த விவாதத்தை நான் நினைக்கிறேன் எடுத்து செல்ல முடியும். இந்த ஆய்வினுடைய முடிவுகளுக்கூடாக ஓவரால் ரிஃபார்ம், வெறுமனே கரிக்குலம் ரிஃபார்ம் மட்டுமன்றில்லாமல் முகாமைத்துவம் சார்ந்த இணைய பல தளங்கள் சார்ந்த டொமைன்கள் சார்ந்த இந்த தளத்திலே இது உரையாடப்பட வேண்டும் நினைக்கிறேன். இந்த விவகாரத்தை இங்கு இருக்கின்றவர்கள் இல்லாதவர்கள் பலரும் இந்த உரையாடலிலே தொடர்ந்தும் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் இறுதியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு மீண்டும் இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரிகள், அதே நேரம் பிரதான பலபாளர் கலாநிதி இஸ்லாம் அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ்னுடைய அதனுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறது நினைக்கிறேன். அதிலேயும் இணைந்து இணைய நிகழ்ச்சிகள் சம்பந்தமான அப்டேட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜஸாக்கல்லா ஹைரன். இதோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.